இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, ஆண்டின் பொதுக்காலம் 15ஆம் ஞாயிறை இன்றைக்கு நாம் அனைவரும் கொண்டாடுகின்றோம். இந்த நாளிலே உலக தொடர்பு நாளும் கொண்டாடப்படுகின்றது. இன்னும் சிறப்பாக நம்முடைய பேராலய பங்கிலே இன்றைக்கு நமக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள். இந்த நாளில் நம்முடைய பேராலய வளாக சீரமைப்பு மற்றும் கட்டமைப்பு பணிகளின் தொடக்க நாளை நாம் இறை ஆற்றலோடு, இறைவனுடைய அருளோடு, இறைவனுடைய ஆசீரோடு தொடங்க இருக்கின்றோம். எனவே இன்று திருப்பலி முடிந்ததும் இந்த வளாக சீரமைப்பு கட்டமைப்பு பணிக்காக அடிக்கல் நாட்டவும் இருக்கின்றோம். எனவே கடவுள் ஒரு அருமையான ஒரு நாளை நமக்கு இன்று தந்திருக்கின்றார். இந்த பங்கினை பல்வேறு நிலைகளில் பல ஆண்டுகளாக அவர் ஆசீர்வதித்து வழிநடத்தி இருக்கின்றார். இந்த பங்கிலே உள்ள மக்களை எல்லாம் தன்னுடைய அன்போடு அரவணைத்து காத்து வந்திருக்கின்றார். தொடர்ந்து இதை பேராலயமாக உயர்த்தி இருக்கின்றார். பேராலயமாக உயர்த்திய அந்த ஆண்டவர் இன்னும் சிறப்பாக இந்த பேராலயம் பல்வேறு நிலைகளில் உயர வேண்டும், வளர வேண்டும். இந்த உலகத்திலே உள்ள மக்களெல்லாம் இந்த இடத்தை பார்க்க வேண்டும். ஆண்டவருடைய மகிமை இங்கே வெளிப்படுவதை கண்டுகொள்ள வேண்டும். இந்த இடத்திற்கு மக்கள் வந்து ஆசிரையும் அருள் வாழ்வையும் ஆன்மீக வாழ்வையும் வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற மேலான நோக்கிலே இன்றைய நாளில் மீண்டும் இந்த பேராலயத்தை நாம் சிறப்பாக கட்டி எழுப்பவும், சிறப்பான பணிகளை இங்கே செய்யவும், கடவுளின் அதிமிக மகிமைக்காக இந்த பேராலயத்தை இன்னும் உயர்த்தவும் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். எனவே இந்த பணிகளை எல்லாம் தொடங்க இருக்கின்ற வேளையிலே இங்கே வாழுகின்ற நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக இணைந்து இந்த பணியை ஆற்றவும், இந்த பணிகளை நாம் விரைவாக செய்வதற்கு நாம் அனைவரும் முழு ஈடுபாட்டோடும் ஒத்துழைப்போடும் ஒற்றுமையோடும் நாம் ஈடுபடவும் இறைவன் நமக்கு அருள் புரிய வேண்டும். எல்லாவற்றுக்கு மேலாக இறைவனுடைய அன்பை உணர்ந்தவர்களாக இந்த ஆலய வளாகத்தை புனிதமான ஒரு வளாகமாக, ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்ற ஒரு வளாகமாக, இந்த வளாகத்திலே வருகின்ற மக்கள் அத்தனை பேரும் புனித தன்மையை இந்த இடத்திலே உணருகின்ற ஒரு புண்ணிய பூமியாக இந்த இடத்தை நாம் அனைவரும் அமைத்திருக்க வேண்டும். இந்த இடத்தை நாம் உருவாக்க வேண்டும், கட்டியெழுப்ப வேண்டும். இறை மதிப்பீடுகளாலும் இறை பிரசன்னத்தாலும் இந்த வளாகம் முழுவதும் நிரம்பி இருக்கின்ற அளவுக்கு நாம் இந்த இடத்தை நாம் வைத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அழைப்பையும் இறைவன் நமக்கு விடுக்கின்றார். எனவே இறைவனுடைய அன்புக்காக நன்றி கூறுவோம். இறைவனுடைய அன்பு மேலானது. இறைவனுடைய அன்பு நம்மை பாதுகாப்பது. இறைவனுடைய அன்பு நம்மை ஆளுகை செய்வது. எல்லாவற்றிற்கு மேலாக இறைவனுடைய நம் அன்பானது நம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் உடனிருந்து நமக்கு வழிகாட்டுவதாக இருக்கின்றது. இன்றைய வாசகங்களை வாசிக்கின்ற பொழுது பிறர் அன்பினுடைய மேன்மையையும் மகத்துவத்தையும் கடவுள் இன்றைய வாசகங்கள் வழியாக விளக்குகின்றார். கடவுளின் அன்பு, அந்த கடவுளின் அன்பு எதில் வெளிப்படுகிறது என்று சொன்னால் பிறரை அன்பு செய்வதிலே வெளிப்படுகிறது என்பதை உணர்ந்துதான் இன்றைய வாசகங்களெல்லாம் பிறர் அன்பின் மேன்மையை, மகத்துவத்தை நமக்கு கற்றுத்தருகின்ற ஒரு வாசகமாக அமைகின்றது. 1987ஆம் ஆண்டு நான் மதுரையிலே அருளானந்தர் கல்லூரியிலே என்னுடைய கல்லூரி படிப்பை படித்து கொண்டிருந்தேன். அப்பொழுதுதான் அந்த இடத்திற்கு அன்னை தெரசா அந்த கல்லூரிக்கு வருவதாக சொன்னார்கள்.
எனவே நாங்கள் எல்லாம் கல்லூரியிலே மாணவர்களாக படித்து கொண்டிருந்த பொழுது அன்னை தெரசா வருகிறார்கள். எனவே உலக புகழ்வு பெற்ற அந்த அன்னை தெரசாவை நாம் பார்க்க வேண்டும், அவரோடு பேச வேண்டும், அவரோடு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கொள்ள வேண்டும், அவரிடத்திலே ஆட்டோகிராஃப் வாங்க வேண்டும் என்று நாங்களெல்லாம் எண்ணிக்கொண்டு நாங்கள் இருந்து கொண்டிருந்தோம். அந்த நாளும் வந்தது. அன்றைக்கு அன்னை தெரசா எங்களுடைய கல்லூரிக்கு வருகை தந்தார்கள். எல்லோரும் நாங்கள் முண்டி அடித்து கொண்டு சென்று அந்த அன்னை தெரசாவை பார்த்தோம். அவர்களிடத்திலே ஆட்டோகிராஃப் வாங்கி கொண்டோம். அதற்கு பிறகு அன்னை தெரசா அந்த கல்லூரியிலே உள்ள எங்களுடைய அந்த அரங்கத்திலே அவர்கள் தோன்றினார்கள். அவர்கள் அந்த அரங்கத்திலே தோன்றி அங்கே இருந்த எல்லா மாணவர்களையும் பேராசிரியர் பெருமக்களையும் அவர்கள் ஆசீர்வதித்தார்கள். அந்த நேரத்திலே தான் அந்த அன்னை தெரசாவினுடைய பார்வை அந்த பக்கமாக திரும்புவதை நான் கண்டேன். வலது பக்கமாக அவருடைய கண்களை திருப்பி அவர் பார்த்தார். அங்கே ஒரு மனிதர் நின்று கொண்டிருந்தார். அந்த மனிதர் ஒரு துக்கத்திலே கவலையிலே நிற்பவரை போல நின்று கொண்டிருந்தார். கிழிந்த ஆடையை அவர் அணிந்து அந்த பக்கத்திலே நின்று கொண்டிருந்தார். அன்னை தெரசாவை பார்க்க அவரும் ஓரமாக நின்று கொண்டிருந்தார். அன்னை தெரசாவின் பார்வை அவரை நோக்கியது. அவரை அவர் மேடைக்கு அழைத்தார். அவர் யார்? அவர் அந்த கல்லூரி வளாகத்திலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு தோட்டக்காரர். ஒரு கிழிந்த உடையோடு நின்று கொண்டிருந்த அவரை மேடைக்கு அழைத்து அவரை தனியாக ஆசீர்வதித்து அவரை அனுப்பி வைத்தார். அன்புக்குரியவர்களே, பிறர் அன்பு என்றால் என்ன? ஒரு மனிதன் துன்புறுகின்ற பொழுது, துயரத்தில் வாடுகின்ற பொழுது, நான் எதையாவது ஒரு நல்லதை அவனுக்கு உடனடியாக செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த ஆர்வம், எண்ணம், இரக்கம், பரிவு, கருணை, இதுதான் பிறர் அன்பு. இதைத்தான் அன்னை தெரசா அனைவருக்கு முன்னாலேயும் அந்த கல்லூரியிலே அன்றைக்கு செய்து காட்டினார். எங்களுக்கெல்லாம் அது ஒரு மாபெரும் பாடமாக இருந்தது. அன்புக்குரியவர்களையும் இன்றைக்கு வாசிக்க கேட்ட நற்செய்தி வாசகம் நல்ல சமாரியன் உவமை. இந்த உலகத்திலேயே எல்லாராலும் பேசப்படுகின்ற ஒரு உவமை இந்த நல்ல சமாரியன் உவமை. உலகத்திலே இன்றைக்கு எல்லா மக்களும் இந்த உவமையை பற்றி பேசுகின்றார்கள். கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, இன்றைக்கு பிற சமய சகோதரர்கள் கூட இன்றைக்கு நிறைய பேர் நடத்துகின்ற பல நிறுவனங்களுக்கு பெயர்களை கூட நல்ல சமாரியன் என்று வைத்திருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு பிரசித்தி பெற்ற ஒரு உவமையாக இந்த நல்ல சமாரியன் உவமை இருப்பதை பார்க்கின்றோம். இந்த உவமை, நல்ல சமாரியன் உவமை, எந்த நற்செய்தியாளரெல்லாம் இதை பேசுகிறாங்க? எந்த நற்செய்தியாளரெல்லாம் நல்ல சமாரியன் உவமையை பற்றி பேசுகிறார்கள்? மறைக்கல்வி படிக்கிறவங்க சொல்லுங்க. நல்ல சமாரியன் உவமையை விவிலியத்தில் 4 நற்செய்திகள் இருக்கின்றது. யாரெல்லாம் பேசுகின்றார்கள்? இன்றைக்கு நாம் வாசித்தது எந்த நற்செய்தி? லூக்கா நற்செய்தி. எந்த நற்செய்தியிலெல்லாம் நல்ல சமாரியன் உவமையை பேசுகின்றார்கள்? சத்தத்தை காணல. லூக்கா பேசுறாரு. வேற யாரும் பேசுறாங்களா? இல்லை. எனவே நல்ல சமாரியன் உவமையை லூக்கா நற்செய்தியாளர் மட்டுமே பேசுகின்றார். இது சிறப்பு மிக்க ஒரு உவமை. லூக்கா நற்செய்தியாளருக்கே உரிய ஒரு தனி சிறப்பு கொண்ட ஒரு உவமை. இன்றைக்கு வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தியின் தொடக்கத்திலே 2 கேள்விகள் கேட்கப்படுகின்றது. ஒன்று, நிலைவாழ்வு பெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த கேள்விக்கு இயேசு தெளிவான பதிலை கொடுக்கின்றார். என்ன பதிலை சொல்லுகின்றார்? அருமையாக சொல்லுகின்றார். உன்னுடைய முழு இதயத்தோடும்,
முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனத்தோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக. உன்மீது நீ அன்பு கூர்வது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக. முதல் கேள்விக்கு தெளிவான பதிலை நம் ஆண்டவர் இயேசு கொடுக்கின்றார். எனவே இரண்டாவது கேள்வி ஒன்று இந்த நற்செய்தியிலே கேட்கப்படுகின்றது. அது என்ன கேள்வி? எனக்கு அடுத்திருப்பவர் யார்? எனக்கு அடுத்திருப்பவர் யார்? எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்ற இந்த கேள்விக்கு தான் இயேசு சொல்லுகின்ற பதில், இயேசுவினுடைய மறுமொழி நல்ல சமாரியர் உவமை. எனவே இந்த கேள்வி எனக்கு அடுத்திருப்பவர் யார், நாம் மறையுரையை முடிக்கும் போது எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்ற கேள்வியை கேட்டால் நீங்கள் அதுக்கு சரியான பதிலை சொல்லணும். சரியா? மறையுரை முடிவில் அதனால் மறைக்கல்வி பிள்ளைகள் எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று கேட்டால் யாருன்னிட்டு நீங்கள் சொல்லணும். சரிதானா? பார்த்துக்கிடுங்க உங்களுக்கு அருகில் யார் இருக்காண்டி. எனக்கு அடுத்திருப்பவர் யார்? இந்த உவமையினுடைய பின்னணியை நாம் பார்க்கின்ற பொழுது அன்புக்குரியவர்களே, எருசலேமிலிருந்து ஒருவர் எரிகோவை நோக்கி புறப்பட்டு செல்லுகின்றார் என்று நற்செய்தியிலே சொல்லப்படுகின்றது. எருசலேமிலிருந்து எரிகோ 25 கிலோமீட்டர் தூரம். எனவே இந்த 25 கிலோமீட்டர் தூரத்திற்கு செல்லுகின்ற இந்த பகுதி ஆபத்தான பகுதி, கள்வர்கள் பதுங்கி இருக்கின்ற பகுதி. இந்த பகுதி சிவப்பு சாலை என்று அழைக்கப்பட்டது. காரணம், இந்த இடத்திலே நிறைய கொலைகள் நடைபெறும். இந்த இடத்திலே எப்பொழுதும் இரத்தம் சிந்தப்படுகின்ற ஒரு பகுதியாக இருந்தது. கொலைகாரர்கள் கொலை செய்து ஆட்களை அங்கேயே விட்டுவிடுவதால் இரத்தம் சிந்துகின்ற ஒரு பகுதியாக இருந்த காரணத்தினால் இதை சிவப்பு சாலை என்றே அவர்கள் அழைத்தார்கள். 3300 அடி அளவிற்கு இது தாழ்வான சரிவான ஒரு பகுதியாக இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு பகுதியிலே தான் சென்று ஒரு மனிதர் இன்னொருவருக்கு உதவி செய்கின்றார். ஆபத்தை பார்க்காமல், தனக்கு என்ன நேரிடும் என்பதை கொஞ்சம் கூட கவனிக்காமல் இன்னொரு மனிதருக்கு உதவி செய்ய வேண்டும் என்பது மட்டும்தான் அவருடைய எண்ணமாக இருக்கின்றது. நற்செய்தி வாசகத்திலே பார்க்கின்றோம், குற்றுயிராக ஒரு மனிதன் இருக்கின்றான். இந்த குற்றுயிராக இருக்கின்ற இந்த மனிதனுக்கு உதவி செய்வதற்காக அந்த குரு வரவில்லை, அவர் விலகிச் செல்லுகின்றார் என்று சொல்லப்படுகிறது. லேவியன் அவன் விலகிச் செல்லுகின்றான் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் யார் அவருக்கு உதவி செய்வதற்காக வருகின்றார் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த சமாரியன் வருகின்றான். இந்த சமாரியன் என்பவர் யார்? சமாரியர்களும் ஒரு விதத்தில் யூதர்கள்தான். ஆனால் இந்த யூதர்கள் அசீரியர்களோடு திருமண உறவு கொண்ட காரணத்தினால் அவர்களை நீங்கள் தீட்டுப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், அசுத்தமானவர்கள் என்று சொல்லி யூதர்கள் அவர்களை ஒதுக்கி வைத்தார்கள். எனவே அவர்கள் சமாரியர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். எனவே அவர்கள் தாழ்ந்தவர்களாக, புறக்கணிக்கப்பட்டவர்களாக அவர்கள் கருதப்படுகின்றார்கள். இந்த உவமையை நாம் பார்க்கின்ற பொழுது இந்த உவமையிலே எனவே லேவியர் அல்லது குருவானவர் உதவி செய்யாத அந்த நேரத்திலே இந்த சமாரியன் அங்கே வந்து உதவி செய்வதற்காக வருகின்றான். அன்புக்குரியவர்களே, எப்படிப்பட்ட ஒரு மனநிலை நமக்கு இருக்க வேண்டும்? அன்பு வாழ்வை பொறுத்தவரையிலே, பிறரன்பு வாழ்வை பொறுத்தவரையிலே நாம் எப்படிப்பட்ட மனநிலை கொண்டவர்களாக வாழ வேண்டும் என்பதை இந்த வாசகம் நமக்கு கற்றுத்தருகின்றது. காரணம், அந்த சமாரியனுடைய எண்ணமெல்லாம் நான் இவனுக்கு இதை செய்தால் இவனுக்கு என்ன நடக்கும், இவனுக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன நடக்கும், எனக்கு என்ன கிடைக்கும் என்று அவன் நினைக்கவில்லை. மாறாக இந்த உதவியை நான் இந்த நேரத்திலே இவனுக்கு செய்தால் இவனுக்கு என்ன கிடைக்கும், இவனுக்கு என்ன நடக்கும், இதுதான் அவனுடைய நோக்கமாக இருந்தது. இன்றைய முதல் வாசகம்
முதல் வாசகத்திலே தெளிவாக சொல்லப்படுகின்றது, ஆண்டவர் மீது நாம் அன்பு கொள்ள வேண்டும். ஆண்டவர் மீது அன்பு கொள்வது என்பது அன்புக்குரியவர்களே அயலான் மீது அன்பு கொள்வதில் வெளிப்படுகிறது. எனவேதான் தூய பவுலடியார் அருமையாக சொல்லுகின்றார், கண்ணால் காணுகின்ற சகோதரனை அன்பு செய்ய தெரியாத ஒருவன் காண முடியாத இறைவனை அன்பு செய்கின்றேன் என்று எப்படி சொல்ல முடியும்? எனவே இந்த உலகத்திலே நம்மோடு வாழுகின்ற சகோதர சகோதரிகளை அன்பு செய்கின்ற ஒரு பிறர் அன்பு நம்முடைய மதிப்பீடாக இருக்க வேண்டும் என்பதை கடவுள் கற்றுத்தருகின்றார். இன்றைக்கு எப்படிப்பட்ட ஒரு சமூகத்திலே நாம் வாழுகின்றோம்? எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்திலே நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? தனி மனித போக்கு, தன்னலம், இவைகளெல்லாம் நமக்கு முந்திக் கொண்டு வருகிறது. அடுத்தவன் நமக்கு முன்னால் கஷ்டப்பட்டாலும் கூட அதை கண்டுகொள்ளாத ஒரு மனநிலை தான் இன்றைக்கு அதிகமாக இருந்து வருவதை நாம் இந்த சமுதாயத்திலே பார்க்க முடியும். எனக்கு எல்லாம் நடக்க வேண்டும், அடுத்தவன் எக்கேடு கெட்டு போனால் என்ன என்று நினைக்கின்ற ஒரு மனநிலை இந்த சமுதாயத்திலே வளர்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, கண்டுகொள்ளாத தன்மை, பிறரை கண்டுகொள்ளாத தன்மை. அடுத்த வீட்டில் என்ன நடக்கின்றது, அடுத்த தெருவில் என்ன நடக்கின்றது, அடுத்த அன்பியத்தில் என்ன நடக்கின்றது? அன்புக்குரியவர்களே, எதையும் பற்றி கவலை இல்லை, எனக்கு எல்லாம் நடந்தால் போதும் என்று நினைக்கின்ற ஒரு மனநிலை தவறான மனநிலை. ஒரு பொதுநல நோக்கு நமக்கு வர வேண்டும், பிறரன்பு நம்மிடத்தில் வளர வேண்டும். இதைத்தான் இந்த நல்ல சமாரியன் ஓமை நமக்கு கற்றுத்தருகின்றது. இந்த நாளிலே ஊடக ஞாயிறையும் நாம் கொண்டாடுகின்றோம். இன்றைக்கு நாம் பயன்படுத்துகின்ற இந்த ஊடகங்களெல்லாம் எப்படி நாம் பயன்படுத்துகின்றோம்? கடவுள் நமக்கு பல ஊடகங்களை கொடையாக தந்திருக்கின்றார். அது நாம் வாசிக்கின்ற பத்திரிகையாக இருக்கலாம், அல்லது நாம் பார்க்கின்ற தொலைக்காட்சியாக இருக்கலாம், நாம் கையிலே வைத்திருக்கின்ற செல்போனாக இருக்கலாம், அல்லது நாம் பயன்படுத்துகின்ற பிற தொடர்பு சாதனங்களாக இருக்கலாம். இன்றைக்கு நாம் வளர்ந்திருக்கின்றோம் அறிவியலிலே, தொழில்நுட்பத்திலே. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்றைக்கு வந்திருக்கிறது, AI வந்திருக்கின்றது. எனவே ஒருபுறம் வளர்ந்து செல்லுகின்றோம் என்றாலும் கூட நமக்கு கடவுள் கொடையாக கொடுத்திருக்கின்ற இந்த கருவிகளை எல்லாம் பொறுப்போடு நாம் பயன்படுத்துகின்றோமா, இல்லை பொறுப்பின்றி பயன்படுத்துகின்றோமா? செல்போனை என்ன பாடுபடுத்துகிறோம்? செல்போனை எப்படி பயன்படுத்துகிறோம்? இந்த செல்போனால் எத்தனை பேருக்கு நாம் தீங்கு விளைவித்து கொண்டிருக்கிறோம்? ஒரு சிலருக்கு செல்போன் இல்லாமல் தூக்கமே வராது, அப்படிதானே? அதனால் செல்போனை எல்லாரும் தலையணைக்கு கீழே தான் இன்றைக்கி நிறைய பேர் வச்சுருக்குறாங்க. 5 நிமிஷம் செல்ஃபோனை எடுத்தாலே உடனடியாக கோபம் வந்துவிடும். பெற்றோர்கள் பிள்ளைகளை விட போட்டி இன்றைக்கு செல்ஃபோன் மோகத்தில் இருக்கிறார்கள். அதில் பிள்ளைகளை மட்டும் குறை செல்வதற்கில்லை, பெற்றோர்கள். எனவே இன்றைக்கு இந்த மோகம், இந்த தொடர்பு சாதனங்களை பொறுப்போடு கடமை உணர்வோடு எதற்காக பயன்படுத்த வேண்டும்? கடவுள் எதற்காக இதை கொடுத்தாரோ அதற்காக, அந்த நோக்கத்திற்காக பயன்படுத்துகின்றோமா? இல்லை, அதை சுயநலத்திற்காக, பிறருக்கு தீங்கு விளைவிக்கின்ற நோக்கிலே. இன்றைக்கு நம்ம பார்க்குறோம், யூடியூப்பில் வருகிற மோசமான காரியங்கள், யாரை பற்றியும் எப்படியும் எழுதுவது. எனவே கடவுள் எதற்காக அதை பயன்படுத்த வேண்டும் என்று நம்முடைய கையிலே கொடுத்தாரோ அதற்காக அதை பயன்படுத்த வேண்டும். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நல்ல சமாரியன் ஓமையை நாம் வாசிக்கின்றோம். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு தன்னை இழந்து உதவி செய்வதற்காக முன்வருகிறான். ஒரு சில வருடங்களுக்கு முன்னால் நம்ம கேள்விப்பட்டோம் ஒரு நிகழ்வு. வேளாங்கண்ணிக்கு சென்றுவிட்டு ஒரு பஸ் வந்து கொண்டிருந்தார். வருகின்ற வழியிலே ஒரு விபத்து நேரிட்டது, ஒரு ஆக்சிடென்ட் ஏற்பட்டது. அந்த நேரத்தில் அந்த பக்கத்திலே உள்ள மக்களெல்லாம் ஓடி சென்று பலர் அவர்களுக்கு உதவி செய்தார்கள். நல்ல சமாரியனை போல
காயப்பட்டு கிடந்த அந்த மக்களுக்கெல்லாம் உதவி செய்து அவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார்கள். அவர்களுடைய காயங்களுக்கு கட்டுப்போட்டார்கள் நல்ல சமாரியர்களாய். ஆனால் ஒரு சில பேர் அந்த இடத்திலே வந்து செல்போனை வைத்து படம் பிடித்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கும் நம்ம பார்க்குறோம், ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடந்தால் முதல்ல நான் அதை படம் பிடித்து நான் யூடியூப்பில் நான் போட்டுறணும், நான் ஃபேமஸ் ஆகிடணும், அவனுக்கு போய் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உடனடியாக எல்லாருக்கும் வருவதில்லை அன்புக்குரியவர்களே. எனவே நமக்கு கடவுள் கொடுத்திருக்கின்ற இந்த கருவிகளை எல்லாம் கடவுளை மகிமைப்படுத்துவதற்காக, நற்செய்தி பணியை நம்முடைய பங்கிலே செய்வதற்காக, இறைவனுடைய பணியை நாம் செய்வதற்காக, சமூக பணிகளை, பிறர் நல பணிகளை இந்த உலகத்திலே செய்வதற்காக அதை பொறுப்புணர்வோடு கடமையுணர்வோடு அதை பயன்படுத்துகிறோமா? இல்லை வீணாக வெட்டியாக பொழுதுபோக்குவதற்கு பயன்படுத்துகிறோமா? ஒரு சிலர் செல்லை போட்டு நோண்டிகிட்டே இருப்பாங்க, 24 மணி நேரமும் பார்க்குறத தான் 24 மணி நேரமும் திருப்பி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. வேஸ்ட் ஆஃப் டைம். எதை பார்க்கின்றோம்? பிள்ளைகள் இன்னைக்கு செல்ஃபோனை அல்லது ஒரு ஆன்லைனில் அல்லது ஒரு வெப்சைட்டில் போய் ஒரு காரியத்தை பார்க்கின்ற பொழுது அது என்னுடைய அறிவை வளர்ப்பதற்கு பயன்படுகின்றதா? என்னுடைய ஒழுக்கத்தை வளர்ப்பதற்கு பயன்படுத்துகின்றதா? என்னுடைய ஆன்மீகத்தை வளர்ப்பதற்கு பயன்படுத்துகின்றதா? அல்லது என்னுடைய ஆராய்ச்சியை நான் வளர்த்து கொள்வதற்கு பயன்படுகிறதா? அப்படி என்றால் நல்லது நல்லது நல்லது. கடவுள் கொடுத்த கொடையை நாம் நல்லதுக்காக பயன்படுத்துகிறோம், இல்லை எதற்காக பயன்படுத்துகிறோம்? நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்ம எப்படி கற்றுக் கொடுக்கிறோம்? சின்ன பிள்ளைகள், அரை கிளாஸ் படிக்கிற பிள்ளைக்கு கையிலே ஃபோனை கொடுத்து அந்த பிள்ளை, என்னுடைய பிள்ளை நல்லா செல்ஃபோன் பேசுவா என்று ரொம்ப பாராட்டுகின்ற பெற்றோர்களும் இருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, எனவே நம்முடைய குழந்தைகளை நாம் எப்படி வளர்க்கின்றோம்? எது யாருக்கு தேவை? எத்தனை வயதில் எந்த பிள்ளைக்கு எந்த கருவி தேவை? இதை பெற்றோர்கள் மனதில் முழுவதும் நிறுத்தி அன்புக்குரியவர்களே பொறுப்போடு இதை பயன்படுத்த வேண்டும். கடவுள் கொடுத்த கொடை. நாம் வளர வேண்டும், இந்த சமூகம் வளர வேண்டும், திரு அவை வளர வேண்டும். இந்த கருவிகளை, இந்த தொடர்பு சாதனங்களை அல்லது இந்த செல்போன்களை அல்லது இந்த யூடியூப்பை எதுவாக இருந்தாலும் பயன்படுத்துகின்றவர்கள் கடவுளை மகிமைப்படுத்த, நற்செய்தியை அறிவிக்க, பிறர் நல பணிக்காக தன்னுடைய அறிவை, ஆற்றலை, ஆன்மீகத்தை அல்லது ஆளுமையை வளர்த்து கொள்வதற்காக பயன்படுத்தாமல் எதற்காக பயன்படுத்தினாலும் அது இறைவனுக்கு எதிராக செய்கின்ற ஒரு செயல் என்பதை மறந்துவிடக்கூடாது. எனவே கடமையை உணர்வோம். இது மோசமான ஒரு காலம். செல்ஃபோனு, ஸ்மார்ட் போனு, அந்த ஃபோனு, இந்த ஃபோனு என்று பல ஆசைகளை, சோதனைகளை தூண்டிவிடுகின்ற ஒரு நேரத்திலே நாம் ஒரு அன்னப்பறவையை போல பாலை அந்த தண்ணியிலிருந்து பிரித்தெடுக்க நமக்கு அறிவு வேண்டும், ஆற்றல் வேண்டும், தெளிவு வேண்டும். இது முதல்ல பெற்றோர்களுக்கு தெரிய வேண்டும். இதை உணர்ந்துதான் இந்த தொடர்பு சாதனங்களை எல்லாம் சிறப்பாக நாம் பயன்படுத்த வேண்டும். எனவே இந்த நல்ல நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இந்த பேராலயத்தை அடுத்த கட்டத்திற்கு வளர்த்து செல்வதற்காக இன்றைக்கு இந்த இடத்திலே இந்த பேராலய சீரமைப்பு, கட்டமைப்பு பணிகளை தொடங்குவதற்கு கடவுள் நமக்கு பொழிகின்ற அருள் வரங்களுக்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். தொடர்பு சாதனங்களை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்கின்ற அவருடைய கொடைகளுக்காக பயன்படுத்துவோம். கடவுள் கொடுத்த கொடைகளை அவர் விரும்புகின்றபடி பயன்படுத்துகின்ற நல்ல உள்ளம், நல்ல பக்குவம், நல்ல அறிவு, நல்ல ஆற்றல், நல்ல ஆன்மீகம் நம் ஒவ்வொருவரிலும் வளர வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பலியிலே சிறப்பாக வேண்டுவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக.